மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களும் பாவம் கஷ்டப்படுறவங்க தானே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அம்மா அப்பாட்ட இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம என்றைக்குமே வந்து சொல்கிறத விட அது வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிக்கிறது தான் வந்து இதாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. நான் அண்ணனா பயந்துக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பேச வேண்டாம், பார்த்துக்கலாம்னு தான் சொன்னேன். இப்போ நீ பேசாமல் இந்த விஷயத்தில் விட்டேன்னா நாளைக்கு வந்து இன்னொரு விஷயத்த வந்து இது பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் உன்னால் கேட்டுட்டு போக முடியுமா? நீ இதில் பாதிக்கப்பட போகிறதில்ல. உன்னை நம்பி வர அந்த பொண்ணு வந்து பாவம் தானே, கஷ்டப்படுவாங்க. உன்னை நம்பி தானே வர்றாங்க. அவங்களும் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவங்க அம்மா தங்கச்சி அவங்களும் பார்த்துக்கணும் தானே. ஏன் இப்படி இது பண்ணுற? நீ வந்து உன்னை ஏமாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களையும் சேர்த்து ஏன் இது பண்ணுற? அதனால நான் வந்து அம்மா அப்பாட்ட நான் பேசி தான் ஆவேன். நீ பேசுகிறியோ பேசலையோ அது எனக்கு தேவை கிடையாது. நான் பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தப்பயே வந்து என்னாச்சுன்னா, நான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நான் மறைக்கிறதுக்கு விரும்பலைண்ணே. உன் அம்மா அப்பா பற்றி எனக்கு தெரியும். உன் கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சப்பயே இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தான் நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னோடனே, சரி விடுடா, நான் என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. சில விஷயத்த வந்து நானும் வந்து யோசிச்சுட்டு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே பேச போகிறேன், நீ ஏன் பேச போகிற அப்படின்ட்டு சொன்னோன்னே, வந்து எது பேசினாலும் கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி எதுவும் பேசிடாத அப்படிங்கிற மாதிரினோடனே, அதெல்லாம் அவங்க என்ன கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க? அப்படி இருந்தால் நான் இருக்கிறேன், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட உனக்கு பண்ணி வச்சுருவோம். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. 2 பேருமே சம்பாதிக்கிறீங்க, அதனால் வந்து ஒரு வாடகை வீட்டில் கூட இருந்து கூட நீங்கள் லைஃப்பை மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்பா உங்களுக்கு தெரியுங்களா அதோட கஷ்டம் தனியாக போனால் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, எதாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து செய்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டேன். அதுக்கப்புறம் தம்பி வந்து இது மாதிரி நான் பேச போகிறேன், இன்றைக்கி தான் பேச போகிறேன் அப்படின்னோடனே, நீ வீட்டில் இருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் வந்துடுவேன்டா, ஈவினிங் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னோடனே, ஈவினிங் அதுக்கப்புறம் நான் ஒரு 4 மணிக்கெலாம் சீக்கிரம் வந்துட்டேன். 7 மணிக்கு வரேன்னா 4 மணிக்கெலாம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து சரின்ட்டு வந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்பா அம்மா 2 பேருமே அப்போ தான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து டிவி ஆஃப் பண்ணிவிட்டு, இது மாதிரி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே, எங்கள் அப்பா உடனே கேட்டார், என்னடா நீயும் உங்கள் அண்ணன் மாதிரி ஏதாச்சும் வந்து அதை லவ் பண்ணுறேன் இதை லவ் பண்ணுறேன்ட்டு எது சொல்லிட்டு வர போறியா அப்படின்னோடனே, அதெல்லாம் தேவையில்லைப்பா, இப்போ நான் என்ன பேசணுங்கிறது அண்ணனை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னோடனே, என்ன விஷயமா பேச போகிறீங்க என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இது மாதிரி வந்து இல்லை பேசுகிறதுக்கு வேறு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னோடனே, அண்ணன் சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னோடனே, என்ன எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒன்றும் இல்லைன்ட்டு எதுக்கு இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, என்ன ஒன்றும் இல்லைன்னா என்ன விஷயமா இருக்கும், எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னோடனே, இது மாதிரிப்பா எனக்கு வந்து ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு கிடையாது. எனக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கே தெரியும் எதாக இருந்தாலும். அதனால் எனக்கு அந்த விஷயத்த வந்து நான் இது பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்பாங்கிறதுக்காக அண்ணன் வந்து பேசாமல் இருக்கலாம், நான் வந்து பேசாமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு வந்து பேசி தான் ஆகணும். அந்த விஷயத்த பேசாமல் நம்ம இருந்தோம்னா நாளைக்கு வந்து அதோட கஷ்டங்கிறத நம்ம தான் இது பண்ண போகிறோம். இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம்னா, இது மாதிரி அவங்க இன்னொருத்தவங்க இந்த மாதிரி ஒன்று கேட்குறாங்கன்னா, அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னோடனே, அது அப்புறம் நடக்கிறத பற்றி இப்போ உள்ள நிலைமையை பற்றி நீ பேசுப்பா அப்படின்ட்டு எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னோன்னே, இல்லை நானும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து நீங்கள் தான் என்னை பேச வச்சுட்டீங்கப்பா அப்படின்னோடனே, ஏன் நாங்கள் என்ன பேச வச்சோம், என்ன திடீர்னு வந்து உங்கள் அண்ணன் எல்லாம் சொல்லி கொடுத்து இது பண்ணியிருக்கானா அப்படின்னோடனே, இல்லை அவன் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இதில் என்ன இருக்குது, அவன் கரெக்டான விஷயத்த தானே பேசுகிறான், இதில் சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னு ஒன்றுமே இல்லையே அப்படின்னோடனே, ஆமாம் என்ன சொல்லிக் கொடுக்குறதுக்கு இல்லை, நாங்கள் வந்து எங்களோட விருப்பத்தை நாங்கள் சொல்லி தானே இது பண்ண முடியும். அம்மா அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் படித்தாலும் நல்லா ஒர்க் பண்ணி இன்றைக்கி அவங்கள பார்த்துக்கிட்டாலுமே, அண்ணன் ஒன்றும் செய்யலைனாலுமே அவன் ஒய்ஃபோட வந்து தனியாக வந்து தனி வீடு பிடிச்சிட்டு அவன் வந்து போயிட்டான். இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து இப்போ தனியாக இது பண்ணி அம்மா அப்பாவுக்கு தனியாக வீடு பார்த்து எல்லாமே அவங்களுக்கு என் சேலரி நான் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஹெல்த்து எல்லாத்துக்குமே பார்த்தாலுமே, அவங்க வந்து எப்போதுமே வந்து அந்த அண்ணனை
கேட்காம எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள கேட்டுட்டு தான் வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து பண்ணுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சில சமயங்கள்ல வந்து என் ஃப்ரெண்டே சொல்லுவான், இது மாதிரி வந்து, "நீ ஏன்டா வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை வந்து இந்த மாதிரிலாம் வந்து என்ன மதிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏன் நீ தேவையில்லாமல் வந்து இது மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு வந்து நீ முக்கியம் இல்லாத மாதிரி தான் இருக்குது, நீ ஏன் வந்து நீயா போட்டு உன்னோட சேலரி எதையுமே ஒரு சேவிங்ஸில் இது பண்ணாமல் அவங்களுக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து நான் என்ன நினச்சேன்னா, நம்ம அம்மா அப்பா நம்ம தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு வந்து நம்மளை விட்டால் வேறு யாரும் கிடையாது, நல்லா படிக்க வச்சுருக்காங்க, எல்லாமே அண்ணனோட எனக்கு கம்மியாக பண்ணாலும் ஏதோ செஞ்சுருக்காங்க, ஏதோ வந்து ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து அண்ணன் மேலே வந்து ஒரு பாசம், அதுக்காக வந்து நம்ம அவங்கள வந்து ஒதுக்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு 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 6 மாதம் கழிச்சு வந்து அண்ணன் வந்து வீடு வாங்குறதுக்கு, அவன் வந்து அம்மா அப்பாவுக்கு எதுவுமே வந்து ஒரு செலவு பண்ணுறது எதுவுமே கிடையாது. அவன் வந்து இஎம்ஐயில் வந்து லோன் போட்டு அவனும் அண்ணியும் சேர்ந்து, அண்ணியும் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து இஎம்ஐயில் வந்து ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த வீடு வாங்கினத கூட அண்ணன் வந்து என்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயமே வந்து சொல்லலை. அம்மா அப்பாட்ட கூடவே அவன் வந்து சொல்லாமல் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் குடி போகிறதுக்கு சொல்கிற நேரத்தில் தான் வந்து அம்மா அப்பாவுக்கே 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொன்னான். ஆனால் அம்மா அப்பா அதை பற்றி வந்து இது மாதிரி பையன் வந்து இது மாதிரி நம்மள்ட்ட சொல்லலை பண்ணலைன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணனோட ஃப்ரெண்டு என்ன ஒரு நாளில் பார்த்துட்டு, அவன் வீடு வாங்கி தான் 2 மந்த்துக்கு மேலே ஆகுது, ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்கிட்டயே சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும், இது மாதிரி வந்து அண்ணன் வீடு வாங்கி வந்து 2 மாதத்துக்கு மேலேயே ஆகுது, இப்போ தான் வந்து வீட்டில் வந்து இதுக்காக சொல்லியிருக்கான், ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. நான் அம்மா அப்பா கிட்ட சொன்னப்போ வந்து, ஏன்ப்பா அவன் எப்போ சொன்னான் என்ன, நான் என்ன நினச்சேன்னா அவங்க கோவப்படுவாங்க, என்ன சொல்லாமல் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, எப்போ சொன்னா என்ன, எப்போ சொன்னாலும் சொல்கிறது தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லி இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எதையும் வந்து இது பண்ணக்கூடாது, சில விஷயங்கள வந்து நம்ம கொஞ்சம் நாள் வந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே நான் பேசலை. பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு எதாக இருந்தாலும் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு, அந்த குடி போகிற ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் போனோம். போனதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா வந்து அண்ணன் வந்து அந்த இதுலலாம் உட்கார வைக்கிறதெல்லாம் உட்கார வைக்காம அவங்க மாமியார் மாமனாரை மட்டும்தான் வந்து உட்கார வச்சு எல்லாமே செய்கிறது எல்லாமே வந்து செஞ்சான். ஆனால் அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு உடம்பு முடியாதனால அது புகையெல்லாம் வந்து எங்களுக்கு இதாகாதுங்கிறதுனால தான் இப்படி சொல்லி இது பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்கள ஒரு உட்கார வைக்கணும், செய்யணும், பண்ணணுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்ங்கிறது அண்ணன் வந்து கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் வந்து அம்மா அப்பாவை வந்து அவனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு இப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட எனக்கு வந்து